வணக்கம் பசங்களா. இந்த வீடியோல ஒன் பீஸ் எஸ்பிஎஸ்ல வால்யூம் 9ல ஃபேன்ஸ் என்னென்ன கேள்வி கேட்டாங்க அண்ட் அது ஓட என்ன ஆன்சர் பண்ணிக்கிறாரு அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோ உள்ள போலாம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க முன்னாடி மற்ற எஸ்பிஎஸ் வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ அந்த வீடியோ வந்து கரெக்டா புரியுன்றது இல்லை, பட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு வச்சிங்களா. ஏன்னா சில கொஸ்டினுக்கு ஓட வந்து என்ன பண்ணுவாருன்னா முன்னாடி கேட்டது ரெஃபரன்ஸை வச்சு தான் சொல்லுவார். அதுக்காக சொல்றேன். ஸோ முடிஞ்சு அதை போய் பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னதுன்னா, ஓடா சென்சே எனக்கு ஒன் பீஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது படிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லிக்கிறாரு. அதுக்கடுத்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வால்யூம் 7ல பேஜ் 18ல தேர்ட் பேனல் நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். அதுல சாஞ்சி வந்து கையில ஒரு நைஃப் வச்சிருப்பான். அதுல சில வார்த்தைங்க எழுதிருக்கிறதா அதுல வந்து சொல்றாங்க. அதை நான் வந்து உத்து பார்த்தேன், ஆனா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டா தெரியல, அது என்னதுன்னு சொல்லிட்டு ஃபேன் வந்து கேட்டுக்கிறாங்க. அது ஓட வந்து என்ன சொல்றாருன்னா, உங்களால அதை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், ஏன்னா நீங்க கண்டுபிடிக்க கூடாது தான் நான் அவ்வளவு சின்னதாக எழுதியே வச்சேன், பட் அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, அதாவது அந்த வார்த்தை எழுதிக்கிறது நீங்க கண்டுபிடிச்சிங்க, அது நான் உங்களை பாராட்டுறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது வருமா அதுல என்ன எழுதிக்கிறாரு அப்படின்னா, ஹொகுட்டோ நோ கென் அப்படின்னா ஃபிஸ்ட் ஆஃப் த நார்த் ஸ்டாரா. இது வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபேமஸான சீரீஸ் தான், ஜம்பிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்த ஒரு ஃபேமஸான சீரீஸ், இவர் சின்ன வயசா இருக்கிறப்ப. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த பேரை சாஞ்சியோட நைஃப்ல வந்து அவர் எழுதிக்கிறாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இது முன்னாடி வால்யூமோட எஸ்பிஎஸ்ல வந்து கேட்டிருப்பாங்க யாரோ ஒருத்தவங்க, ஜோரோ வாயில கத்தி வச்சுன்னு எப்படி பேசுறான்னு சொல்லிட்டு. அது ஓட என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவன் வாயால பேசல, அவன் மனசு வந்து பேசுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஸ்பிரிட் ஆஃப் த ஹார்ட்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு, கரெக்டா சொல்லணும்னா. ஸோ இதுல வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஜோரோ வந்து ஸ்பிரிட் ஆஃப் த ஹார்ட்ல பேசுறான்னு சொல்லிட்டு சொல்லி இருந்தீங்கல்ல, இதுதானே அதுன்னு சொல்லிட்டு ஒரு டிராயிங் மாதிரி வரைஞ்சிட்டு காட்டுறாங்க. இது அந்த லெட்டர் தான் எழுதிக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு ஜாப்பனீஸ் தான் நினைக்கிறேன். ஸோ அதை வந்து எழுதிக்கிறாங்க, இதுவான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்போட வந்து ஆமா கரெக்ட், இதுதான் வந்து ஸ்பிரிட் ஆஃப் த ஹார்ட்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இதுவும் முன்னாடி அந்த வால்யூம்ல ஒரு ஃபேன் கேட்டது தான். நான் இந்த மாதிரி முடி வெட்டு போனேன், ஜோரோ மாதிரி என்ன வெட்டி விடுன்னு சொன்னது, அவனுக்கு மொட்டை அடிச்சு விட்டான், அப்ப நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு ஓட இட கேட்டிருப்பாங்க. அது ஓட வந்துட்டு ஸ்பிரிட் ஆஃப் த மேன் அண்ட் ஹார்ட்ஸ் கட்னு சொல்லிட்டு கேளுங்க, கரெக்டா பண்ணி விடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. இப்ப இந்த வால்யூம்ல வந்து என்ன கேட்கறேன் அப்படின்னா, நான் வந்து பார்பர் கிட்ட போனேன், முடி வெட்டர் கிட்ட போனேன், போயிட்டு ஸ்பிரிட் ஆஃப் த மேன்ஸ் ஹார்ட் கட் மாதிரி எனக்கு பண்ணி விடுவேன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்ப அவர் வந்து சரி அவள் தான் நான் வந்து பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தா என் முடியை வந்து பாதியா வந்து வெட்டி விட்டாரு, ஷேவ் பண்ணிட்டாரு, அதாவது சொட்ட மாதிரி ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு வச்சுங்களேன். அந்த மாதிரி அவர் வந்து பண்ணிட்டாரு. அண்ட் நான் எதிர்பார்த்த லுக்கும் இதுவும் வேற. இப்ப நான் என்ன பண்றது, நான் ஜோரோ ஆனா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவர் அழுதுனே கேக்குறாரு. அப்ப ஓடாதீங்க என்ன சொல்றேன்னா, சரி அழாதீங்க, எந்திரிங்க, கவலைப்படாதீங்க, மனுஷனா பிறந்தா சில பேட்டில் வந்து இருக்குது, அதுல நம்ம ஓடி போக முடியாது, சோ நீங்க கவலைப்படாதீங்க. இப்ப என்ன ஒரு வாட்டி தானே ஷேவ் பண்ணாரு, பரவாயில்ல வெயிட் பண்ணுங்க, திருப்பி முடி வளரும், முடி வளர்ந்ததுக்கு அப்புறமா திருப்பி போங்க, அதே பார்பர் கிட்ட போங்க, அதே முடி வெட்டர் கிட்ட போயிட்டு அவரை மறுபடியும் சேலஞ்ச் வந்து பண்ணுங்க, இந்த வாட்டி கரெக்டா அவரை வெட்டி விட சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஓட வந்து சிரிக்கிறாரு அவர் சொன்னதை கேட்டுட்டு. அடுத்த கொஸ்டின்ல ஃபேன் வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, சாஞ்சியை வந்து எனக்கு அப்படி பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. இவ்வளவுதான் வந்து பார்த்தா கொஸ்டின் மட்டும் எப்படி சொல்லிக்கிறாங்க, சும்மா ஒரு விஷயம் சொல்ற மாதிரி, சாஞ்சியை வந்து எனக்கு அப்படி பிடிக்கும்ட்டு. அது ஓட வந்து சரி பிடிக்கிறதுலாம் இருக்கட்டும், எப்படி பிடிக்கும்ன்ற மாதிரி கேட்டுக்கிறாரு. அடுத்த கொஸ்டின் வந்து என்னதுன்னா, ஓடா சென்சி ஐயோ நான் வந்து இந்த விஷயத்தை எதிர்பார்க்கவே இல்லை, இது வந்து நடந்துருச்சு, என்னோட ஃப்ரெண்டுக்கு இஃப் யூ டோன்ட் ஈட் அ ஸ்நாக் யூ வில் டைன்ற இல்னஸ் வந்துருச்சு. நம்ம உசப் சொல்லுவோம் பாத்தீங்களா, ஐலாண்டுக்கு போகக்கூடாதுன்ற இல்னஸ் வந்துருச்சு, டிசீஸ் வந்துருச்சு, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டுக்கு இஃப் யூ டோன்ட் ஈட் அ ஸ்நாக் யூ வில் டைன்ற இல்னஸ் வந்துருச்சான். இப்ப நான் வந்து இது எப்படி கியூர் பண்றது, இது வந்து ரொம்ப பெருசாயிடுமான்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிறாரு. அப்போட வந்து என்ன சொல்றேன்னா, சரி பதட்டப்படாதீங்க, உங்களை நீங்க வந்து கொஞ்சம் நிதானமா பறிச்சுக்கோங்க, இப்போ ஓகேவா, கொஞ்சம் நிம்மதியா இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சரி வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்கன்னு சொல்லிட்டு அந்த கேள்விக்கு பதிலே சொல்ல முட்டுறாரு. அதுக்கடுத்த கொஸ்டின்ல ஃபேன் என்ன கேட்டுறான் அப்படின்னா, ஒன் பீஸ்ல பிஸ்டலுக்கு பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டுறாங்க. ஏன்னா அது வந்து பார்த்து மேட்ச்லாக் பிஸ்டல் மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. அப்போட வந்து என்ன சொல்றேன்னா, அது மேட்ச்லாக் கிடையாது, அது பேர் ஃபிளின்ட்லாக் பிஸ்டல்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த ஃபிளின்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பார்க் மேக்கிங் ஸ்டோன் வந்து இருக்குமா, ஸோ அதனால ஈஸியா வந்து அது பத்திக்கும்னு சொல்லிட்டு சொல்றாரு, சுட முடியும்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த மேட்ச்லாக்ல அது வந்து இருக்காதான். ஸோ மேட்ச்லாக் விட அது ஒரு ஸ்டெப் பெட்டர்னு சொல்லிட்டு ஒரு டிராயிங் மாதிரி வரைஞ்சிக்கிறாரு. நான் போட்டோ போறேன், நீங்க வந்து பாத்துங்க. அடுத்த கொஸ்டின்ல ஃபேன் வந்து என்ன கேட்டுறான் அப்படின்னா, என்னோட வீட்டுல ஒரு வைன் பாட்டில் வந்து இருக்குது, அது எந்த நாட்டிலயும் வந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்து நான் திரும்பி பார்த்துருந்தேன். அப்ப அதுல வந்து ட்ரை ஃபுல் பாடின்னு சொல்லிட்டு வார்த்தை எழுதி இருந்துச்சு. அதை பார்த்துட்டு எனக்கு வந்து ஷாக்கா இருந்துச்சு. அப்புறமா தான் வந்து எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது, இதுல இருந்தா நீங்க ஃபுல் பாடின்ற பேர் வந்து எடுத்தீங்களான்ற மாதிரி சொல்லிட்டு ஓடாயிட்டு வந்து அவர் கேட்டுக்கிறாரு. அப்போ ஓட வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க சொன்னது கரெக்ட் தான், நான் வைன் வந்து பெருசா குடிக்க மாட்டேன், அதனால எனக்கு அதை பத்தி கரெக்டா தெரியாது, ஆனா நான் வந்து ஒரு விஷயத்த கத்துக்கினேன், அது என்னதுன்னா வைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் அண்ட் ஹெவினஸ், அதை வச்சு அதை பாடின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்களாம், அதான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. எவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருக்குது, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது, அண்ட் எவ்வளவு ஹெவியா இருக்குது, அந்த போதை தானே, ஸோ அதை வந்து சொல்றாரு. அண்ட் சப்போஸ் ஒரு வைன் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபுல் பாடின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். அண்ட் அதை விட கொஞ்சம் லைட்டா இருந்துச்சுன்னா மீடியம் பாடின்னு சொல்லுவாங்களாம்.
அண்ட் அதை விட இன்னும் கொஞ்சம் லைட் இருந்துச்சுன்னா லைட் பாடின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். ஸோ இதுல இருந்தா நம்ம லியூட்டன் ஃபுல் பாடிக்கு ஒரு பேர் வந்து எடுத்துக்கிறாருன்னு சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து ஒரு அளப்பறையான கொஸ்டின் சொல்லிட்டு சொல்லலாம். கேள்வி என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டேய் யாரா அவன் முன்னாடி இந்த வால்யூம்ல நாமி பிடிக்கும்னு சொல்லிட்டு சொன்னது, வாடா என் கூட சண்டை போடுறா, உன்னை விட நாமி எனக்கு 100 மடங்கு பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். அதாவது வால்யூம்ல கொஸ்டின் கேட்கற வந்து சொல்றாரு. அதுக்கு அடுத்து ஆனா எனக்கு உன்னியும் பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏன்னா ஒன் பீஸ் ஃபேன்ஸ்ல, சோ நீ ஒன் பீஸ் ஃபேன்றதுனால எனக்கு உன்னியும் பிடிக்கும், அதனால நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸா இல்லலாம், நீ நானும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் வந்து சொல்றாரு. அப்ப ஓட வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட், இது வந்து நல்ல விஷயம். வால்யூம் 7ல ஒருத்தன் வந்து நாமி நாமி நாமின்னு சொல்லிட்டு சொல்லி இருந்திருப்பான். அவன் எனக்கு வேணுன்ற மாதிரி சொல்லிட்டு பேசினான்னு வச்சுக்கலாம். நீ வால்யூம் 7 வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ ஓட அவங்ககிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ அவனும் ஃப்ரெண்ட் ஆயிடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபேன் என்ன கேட்டுறாங்கன்னா, வால்யூம் 7ஓட எஸ்பிஎஸ்ல சாஞ்சியோட வயசு 19 சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க, நானும் என் ஃப்ரெண்டும் அதை பத்தி பேசி பார்த்தோம். அப்புறமா நாங்க வந்து என்ன முடிவுக்கு வந்தோம்னா, அவனோட வயசு 19 இருக்காது, நீங்க போய் சொல்லிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், அவன் உண்மையான வயசு என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அப்போட வந்து அந்த கேள்விக்கு அதை பத்தி நீங்க முடிவு பண்ண முடியாது, நான் தான் முடிவு பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு, நான் சொல்ற வார்த்தையை நீங்க நம்பிதான் ஆகணும், அவன் வயசு 19 தான்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஓட வந்து சொல்றாரு. சோ அவர் கிரியேட் பண்ண கேரக்டருக்கு வயசு அவருக்கே தெரியாதுன்ற மாதிரி வந்து கேள்வி கேட்டுறாங்க. ஓட வந்து நான் சொல்றதாண்டா 19 தாண்டான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லிக்கிறாரு. அடுத்த கொஸ்டின் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ஜெஃப் இருக்கிறாருல, அவர் வந்து ரெட் லெக் ஜெஃப்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவர் ஏன் அவரோட ரைட் லெக் சாட்டாருன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. சோ இது வந்து சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அனிம் வாட்சரா இருந்தீங்க அப்படின்னா, அனிம்ல வந்து ஜெஃப் சாப்பிடாம இருந்ததா காட்டியிருப்பாங்க. அவர் சாஞ்சியை காப்பாத்த போனப்போ அவரோட ரைட் லெக் இழந்ததா காட்டியிருப்பாங்க. ஆனா மாங்கால உண்மையா என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சாஞ்சிக்கு வந்து இருந்த சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு அவர் தன்னோட காலை வெட்டி சாப்பிட்டு உயிரோட இருந்திருப்பாரு 70 நாளும் என்னமோ. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கேள்வி அதை தான் கேக்குறாங்க, ஏன் அவர் வந்து ரைட் லெக் சாப்பிட்டாரு, அது ரைட் லெக்ல தானே வந்து கிக் பண்ணுவாரு, அதனால தானே வந்து அவர் ரெட் லெக் ஜெஃப்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ ஏன் அவர் வந்து லெஃப்ட் லெக் சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போட வந்து இல்ல நீங்க தப்பா சொல்றீங்க, நீங்க கிக் பண்றது வந்து முக்கியம் தான், ஆனா நீங்க கிக் பண்றப்போ பேலன்ஸ் சொல்லிட்டு ஒண்ணு இருக்குது இல்ல, அது எந்த லெக் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. இப்ப புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப நீங்க ஃபுட்பால் ஆடுறீங்க அப்படின்னா, நீங்க ரைட்ல கிக் பண்றீங்க அப்படின்னா, ரைட்ல கிக் பண்றதை விட லெஃப்ட் லெக் உங்களை பேலன்ஸ் பண்ணுது இல்ல, அதுதான் முக்கியம். அதனால லெஃப்ட் லெக் தான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது, அதுதான் வந்து மெயின்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஓட வந்து அந்த கேள்விக்கு பதில் சொல்றாரு. ஏன் நம்ம ஜெஃப் வந்து ரைட் லெக் சாப்பிட்டாரு லெஃப்ட் லெக் சாப்பிடுற கேள்விக்கு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதிலா சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஓட சென்ஸ் ஒரு நிமிஷம் இருங்க, உங்க பெண்ணை வந்து கீழே வைங்க, டிராயிங் வந்து வரையாதீங்க மாங்காக்கு, இப்ப நான் சொல்றத வந்து கேளுங்க, எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது, நானும் என்னோட அண்ணனும் சேர்ந்துதான் எஸ்பிஎஸ் எல்லாம் வாங்கி படிப்போம். பட் அப்படி வாங்குறப்ப இந்த வால்யூம் 5 வந்து என்ன ஆச்சுன்னா, நானும் ஒண்ணு வாங்கிட்டேன், அண்ணனும் வந்து ஒண்ணு வாங்கிட்டான், இப்ப என்கிட்ட 2 வால்யூம் 5 வந்து இருக்குது, நாங்க என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்டுக்கிறாரு. இதுக்கான பதில சொல்லிட்டு நீங்க உங்க பெண் எடுத்து டிராயிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்போ ஓட வந்து பாத்தீங்கன்னா, ஓ அந்த மாதிரி நடந்துச்சா, சரி அப்ப ஒண்ணு பண்ணுங்க, இப்ப நீயும் அண்ணனும் வந்து போயிட்டு 5 காப்பி வால்யூம் 5ஓட 5 காப்பி வந்து வாங்கி வச்சிங்க. அப்படி வாங்கி வச்சீங்க அப்படின்னா 2 விட 5 பெருசுல, சோ அதனால நீங்க அதை விட அதிகமா வாங்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி நடந்ததை வந்து மறந்துடுவீங்க, அப்புறமா நீங்க இதை நினைச்சு சிரிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப நான் பெண் எடுத்து வரையலாமான்ற மாதிரி ஓட கேட்டுக்கிறாரு. அடுத்து நம்ம பார்க்க போறதா கடைசி கொஸ்டின். அதுல வந்து ஃபேன் என்ன கேட்டுறாங்க அப்படின்னா, லூஃபி வந்து மியூசிஷியன் வேணும்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறான் போல இருக்குது. இது எப்ப நடந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கும் கரெக்டா தெரியல, ஏன்னா ப்ரூக் வந்து இன்னும் அந்த கதைக்குள்ள இன்ட்ரோடியூஸே ஆகல, அப்பயே நம்ம லூஃபி சொல்லிக்கிறான் போல எனக்கு வந்து ஒரு மியூசிஷியன் வேணும்னு சொல்லிட்டு. சோ ஃபேன் வந்து என்ன கேட்டுறான் அப்படின்னா, லூஃபி ஒரு மியூசிஷியன் வேணும் அப்படின்னா அவன் என் வீட்டுக்கு வரலாமே, நான் வந்து ஒரு மியூசிஷியன் தான் சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கடுத்து ஏன் ஒரு வேளை அவங்க வரமாட்டான், ஏன்னா நான் வந்து கடல் பக்கத்துல வாழாதனாலயா, இல்லைன்னா நான் வந்து ஒரு ஏலியன்றதுனாலயா, இல்லைன்னா என் கால் வந்து நாறுதுன்றதுனாலன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிறாரு. அப்போட வந்து அதுக்கான பதில் என்னன்னா, உன்னோட கால் நாறுது, அதனால லூஃபி வந்து உன் வீட்டுக்கு வரமாட்டான்ற மாதிரி சொல்லிட்டு அதோட எஸ்பிஎஸ் அவர் வந்து முடிச்சிடுறாரு. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் 9ல ஃபேன்ஸ் கேட்ட கொஸ்டினுக்கு ஓட வந்து ஆன்சர் பண்ணுது. எனக்கு தெரியும் இதுல பெருசா எந்த விஷயத்தையும் சொல்ல, பட் நல்ல நார்மலான விஷயம் தான், அண்ட் அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். நான் ஆக்சுவலா வால்யூம் 9 வால்யூம் 10 சேர்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன், பட் இதே வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் பெருசா தான் வந்துருச்சு. இதுக்கடுத்து வால்யூம் 10 சேர்த்துனா வீடியோ இன்னும் பெருசா போகும். சோ ஒரு வால்யூமா தானே போடுறோம், அதுல எந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அப்படியே போட்டுட்டேன். இது வந்து போரான கொஸ்டின் சொல்ல முடியாது, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா ஜாலியா தான் போச்சு. சோ இந்த வால்யூம்ல கேட்ட கொஸ்டின்ல உங்களுக்கு எது ஃபேவரட்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் எந்த கொஸ்டின் சப்போஸ் ஓடாயிட்டு நீங்க கேட்க முடியும்னு நினைச்சீங்கன்னா அதை கேட்பீங்க, அதையும் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒன் பீஸ் எஸ்பிஎஸ்ன்றதை பத்தி தெரியாதுன்னு நினைச்சீங்க, அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணிட்டு, ஒன் பீஸ்ல எஸ்பிஎஸ் சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதுல ஃபேன்ஸ் கேட்கறது ஓட ஆன்சர் பண்ணுவாரு, சோ உனக்கு இந்த கொஸ்டின்லாம் உனக்கு தெரியுமான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்ககிட்ட மறக்காம கேட்டுட்டு அவங்க இந்த வீடியோ வந்து பார்க்க சொல்லுங்க. சோ நான் இன்னொரு மாசம் வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா.